அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ காயத்ரி மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்குமே குலதெய்வத்துடைய அருள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ஏன்னா குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த தெய்வத்துடைய அனுக்கிரகமுமே கிடைக்காது, சரிங்களா? அதனால தான் குலதெய்வத்துடைய சாபங்கள், குலதெய்வத்துடைய குறைகள், ஏதாவது வேண்டுதல் இதெல்லாம் நிறைவேற்றாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பூஜைகள் என்ன பரிகாரங்கள் செய்தாலும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறாது, சரிங்களா? ஏன்னா குலதெய்வத்துக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வழிபட்டதுக்கு காரணம், குலதெய்வத்துடைய அருள் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான ஏவலோ பில்லியோ சூனியமோ மாந்திரீக பிரச்சனைகளும் நம்ம குடும்பத்தை படிவாச ஏறி நம்மளை துன்புறுத்தாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, சரிங்களா? அதனால் எவன் ஒருவன் குலதெய்வத்தை கோபுரத்தில் வச்சு நீ கும்பிடுறியோ உன்னைய குலதெய்வம் உன்னைய கொடி கட்டி பறக்க விடும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது, சரிங்களா? அதனால் குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்தை பெறுறதுக்கு உண்டான மந்திரம் சொல்லி எப்படி வழிபடணும் அப்படிங்கிற அந்த முறையைத்தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்கணும். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை தினசரி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் இருக்கோ அப்பெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தை நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரும், சரிங்களா? வீட்டுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளையுமே குலதெய்வத்துடைய அருள்னால சரி பண்ணும். உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் ஆகலையா, உங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லையா, உங்கள் குடும்பத்தில் கடன் தொல்லையாக இருக்கா, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்கா, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையை குலதெய்வத்திட்ட இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதலை இந்த குலதெய்வத்திட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை உங்கள் குலதெய்வம் எடுத்து அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும். இந்த முறையை பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையும் பக்தியும் வச்சு குலதெய்வத்து மேலே நம்பிக்கையை வச்சு இந்த முறையை செஞ்சீங்க அப்படின்னா துல்லியமாக இது வேலை செய்யும், சரிங்களா? சரி, இந்த முறையை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை சனிக்கிழமை நாள் அன்னைக்கணும், இல்லை வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கணும், இல்லை அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் இந்த முறையை செய்யலாம். எப்பவுமே இந்த மந்திரத்தை உங்களுடைய பூஜை ரூமில் விளக்கு பொருதி வழிபடும் போது இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஒரு 21 முறை குலதெய்வத்தோட மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் தினசரி இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டுட்டு வந்தாவே குலதெய்வத்தோடைய அருள் உங்கள் குடும்பத்தில் நிறைஞ்சிருக்கும், சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய காயத்ரி மந்திரம், சரிங்களா? ஏன்னா குலதெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது இருக்கும், சரிங்களா? காயத்ரி மந்திரம் அப்படின்னா சகல மந்திரங்களுக்குமே தாயானது அப்படிங்கிறது தான் காயத்ரி மந்திரம். எல்லா மந்திரங்களுக்குமே தாயாக இருக்கக்கூடியவள் தான் இந்த காயத்ரி மந்திரம், சரிங்களா? இந்த காயத்ரி மந்திரத்தை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் தான் இந்த காயத்ரி மந்திரத்தை எழுதினார், சரிங்களா? அதாவது ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே காயத்ரி மந்திரங்கள் இருக்கும். அதே போல் குலதெய்வத்துக்கும் ஒரு முக்கியமான காயத்ரி மந்திரம் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய இந்த காயத்ரி மந்திரம் தான். இந்த மந்திரத்தை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னா, உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு விளக்கை பொருதிக்கிட்டு கீழே கிழக்கு திசையோ இல்லை உங்கள் தெய்வம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி உட்காந்து ஒரு உங்களுடைய வலது கையில் ஒரு எலுமிச்சம்பழங்கனியை கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை கண்ணை மூடி உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும், 108 தடவை ஜபம் பண்ணி முடித்த பிறகு உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் என்ன செய்யணும், மனசார வேண்டிட்டு அந்த எலுமிச்சம்பழங்கனியை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அவங்களுடைய பூஜை ரூமில் வச்சிடணும். உங்களுடைய பூஜை ரூமில் வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனை நல்லா மனசார வேண்டிக்கிட்டு அந்த பிரார்த்தனை நிறைவேறின முடித்த பிறகு உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் பொங்கல் வச்சு பாலாபிஷேகம் செஞ்சு எலுமிச்சம்பழம் சாத்தி வழிபட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேண்டுதலையுமே உங்களுடைய குலதெய்வம் நிறைவேற்றி வைக்கும். இதுதான் குலதெய்வத்திட்ட நம்ம வேண்டுதலை சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு முறை. இந்த முறை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர்கள் பலன் பெற்று இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க, சரிங்களா? அதனால இந்த முறையை சாதாரணமாக நீங்கள் நினைக்க வேணாம். குலதெய்வத்திட்ட உங்களுடைய வேண்டுதல் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலன் தரும், சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.